ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் மோடி மாஸ்கோவில் அதிபர் புதினை சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். அது தொடர்பான செய்திகளை நாம் முன்பிலிருந்தே பார்த்து வருகிறோம். இந்நிலையில் போரும் தீவிரவாதமும் மனிதத்தை புண்படுத்துகின்றன என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். போர் காரணமாக அப்பாவி குழந்தைகள் உட்பட பலர் உயிரிழப்பதை பார்க்கையில் இதயம் கனக்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். குழந்தைகள் உயிரிழக்கும் வலி மிகவும் துயரமானது. போரை நிறுத்த விரிவாக விவாதிக்க வேண்டும் என்று பிரதமர் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, இன்று காலையிலிருந்து இது தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல்வேறு தளங்கள்ல இருந்தும் பிரதமர் மோடி இது குறித்து வலியுறுத்தணும். அவருடைய நண்பராகவும் சக அதிபராகவும் இருக்கக்கூடிய விளாடிமிர் புட்டினிடம் இது குறித்து அவர் வலியுறுத்தினா நன்றாக இருக்கும் அப்படின்னு பல்வேறு தளங்களிலும் விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்த நிலையில தற்போது பிரதமர் அது குறித்து பேசி இருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக இந்தியா அமைதியை நிலைநாட்ட விரும்புகிறது. உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறது. இந்தியா அமைதிக்கான ஆதரவை தொடர்ந்து அளித்து வருகிறது என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறார். அதாவது போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இது போருக்கான காலம் அல்ல, பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும் என்கிற தனது கருத்தை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். இதற்காக அனைத்து விதமான ஒத்துழைப்புகளுக்கும் இந்தியா தயார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உலக மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இந்தியா அமைதியை விரும்புகிறது, அமைதியை நிலைநாட்ட எல்லா வகைகளிலும் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறது என பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். நேற்று அமைதி குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பேசியது எனக்கு நம்பிக்கையை அளிக்கிறது, இதை நான் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அதாவது இப்போதும் அமைதிக்கான முயற்சி, போர் நிறுத்தத்துக்கான முயற்சி தொடர்கிறது, இந்தியா அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது என்பதை பிரதமர் நரேந்திர மோடி கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதற்கு முன்னதாகத்தான் போர்களிலும் தீவிரவாத தாக்குதல்களிலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளிலும் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. அது மிகவும் வருத்தக்க விஷயமாக இருக்கிறது. அதிலும் அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படும் போது அது நெஞ்சை பிழியும் விஷயமாக இருக்கிறது. அது கடுமையான வலியை உண்டாக்குகிறது. இந்த விஷயத்திலே நான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் விரிவாக விவாதித்துள்ளேன், ஆலோசனை நடத்தியுள்ளேன் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ஆகவே இது போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடாது, இது மிகவும் வருந்தத்தக்க விஷயம் என்பதை வலியுறுத்தி மீண்டும் நாங்கள் போர் நிறுத்தத்துக்காக அமைதிக்காக பாடுபடுவோம் என்பதை பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார். கணபதி, விவரங்களுக்கு நன்றி. கணபதி, குழந்தைகள் உயிரிழக்கும் வலி மிகவும் துயரமானது. போரை நிறுத்த விரிவாக விவாதிக்க வேண்டும், பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காணப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டைத்தான் மீண்டும் ஒரு முறை உறுதிபட தெரிவித்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி என்றே நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் பிரதமர் இது குறித்து பேசுவாரா விளாடிமிர் புட்டினிடம் என்ற கேள்விகள் எழுந்த நிலையில் தற்போது பிரதமர் இந்த விரிவான பேச்சுவார்த்தையில் அமைதி வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம்.